Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Bharathiar University வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த வருஷம் 2022 ஜூலைல எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்திருக்கு. அதுல வந்து ஒரே ஒரு பேப்பர் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. செப்டம்பர் வந்து 15 லாஸ்ட் டேட். எக்ஸாம் வந்து அக்டோபர் 1 மார்னிங் நடக்க போகுது. ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு 2 வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நல்ல எண்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு பேப்பர் வந்து ஃபெயில் ஆகிருக்கீங்க. அந்த ஒரு பேப்பர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேம் இயர் நீங்கள் டிகிரி வாங்கிடலாம். இந்த சேம் இயரே நீங்கள் பிஜி படிக்கணும்னா பிஜி படிக்கலாம். இல்லை பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து பிஹெச்டி அது மாதிரி போகலாம். இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டிகிரி இந்த ஒரு பேப்பர் வச்சு பாஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். எல்லா எக்ஸாம்ஸும் டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சு எந்தெந்தெல்லாம் என்னென்ன எந்தெந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாமோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா எழுதுறதுக்கான டிப்ஸ் வந்து இந்த வீடியோல குடுக்குறேன். ஸோ டோட்டலா 5 டிப்ஸ் குடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க நிறைய பேப்பர் ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ரெகுலர் மட்டும் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு பேப்பர் போயிருக்கலாம். இல்ல நிறைய அரியர் ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ்ல இருந்த அரியர்ஸ், 6th செமஸ்டர் ரெகுலர் பேப்பர் எல்லாமே எழுதியிருக்கலாம். அதுலயும் எல்லாம் பாஸ் பண்ணி இந்த ஒரு பேப்பர் மட்டும் ஃபெயில் ஆயிருக்கலாம். அதனால நாம திரும்ப எழுதணுமா, படிக்கணுமா அப்படிங்கிற மாரி சோம்பேறித்தனம் படாதீங்க. கண்டிப்பா உங்க லைஃப் இது. டிகிரி இம்மீடியட்டா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப நான் சொல்றேன். எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கீங்களோ, அந்த சப்ஜெக்ட்க்கு உண்டான சிலபஸ கலெக்ட் பண்ணிக்கோங்க. யுனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கு. இல்ல நீங்க படிச்ச காலேஜுக்கு போயி அந்த சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டாஃப மீட் பண்ணி அந்த சிலபஸ கலெக்ட் பண்ணிருங்க. அதே மாரி அந்த சிலபஸ்க்கு உண்டான புக்கோ, மெட்டீரியலோ, ஜெராக்ஸ் காப்பியோ ஏதாவது உங்ககிட்ட இல்லாம இருந்ததுன்னா, நீங்க ரெகுலர் எக்ஸாம் எழுதுறப்பவே ஜூன் எக்ஸாம்க்கே நீங்க வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் சிலது வாங்காம கூட சில பேர் போயிருக்கலாம். இப்போ இந்த ஒரு பேப்பர் மட்டும் தான் நீங்க எழுதப் போறீங்க. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எத்தன பேப்பர் நிறைய பேப்பர் எழுதப் போறதில்ல. ஒரே ஒரு பேப்பர் தான் எழுதப் போறீங்க. ஸோ உங்களுடைய 100% கான்சன்ட்ரேஷன், இன்வால்வ்மென்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் இந்த ஒரு பேப்பர்ல போடுங்க. பாஸ் பண்ணிறலாம். ஓகேவா? அதுதான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்க்கான வழி. இதான் ட்ரிக்ஸ். ஓகேவா? டிப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க சிலபஸ்க்கு வந்து கரெக்ட் சிலபஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியலும் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா காலேஜ்ல உங்க ஸ்டாஃப் இருந்து அனுப்ப சொல்லியோ அல்லது நேர்ல போயோ கலெக்ட் பண்ணிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். 2வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணுங்க உங்க ஸ்டாஃப் கிட்ட இருந்து. எந்த சப்ஜெக்ட் நீங்க எந்த பேப்பர்ல சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுத போறீங்களோ, அந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண ஸ்டாஃப பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்னொரு தடவ வாங்குங்க. கிளாஸ்ல ஏற்கனவே குடுத்துருப்பாங்க. நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. அல்லது சரியா படிக்காம இருப்பீங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்க காலேஜ் லைப்ரரில இருக்கலாம், அல்லது உங்க டிபார்ட்மெண்ட் லைப்ரரில இருக்கலாம். எங்கேயாவது போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இது 2வது. அதுல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எந்த கொஸ்டின்ஸும் எந்த டாபிக்கும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஒரு பேப்பர் தானே அப்படிங்கிற கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு நல்லா படிங்க. நல்லா அந்த ஒரே ஒரு பேப்பர் தான் எழுத போறீங்க இல்லையா? அதனால நல்லா படிங்க. எந்த டாபிக் ஒமிட் பண்ண வேண்டாம். எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டெண்ட் பண்ணிறலாம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் மனசுல வர்ற வரைக்கும் படிச்சு நல்லா ரிவிஷன் பாருங்க. இன்னும் நெறைய டைம் இருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி தான் எக்ஸாமு. ஸோ ஆகஸ்ட் தான் முடியப்போகுது. செப்டம்பர் ஃபுல்லா இருக்கு. அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. இது 3 டிப்ஸ். ஓகேவா? 4த் வந்து பார்த்தீங்கன்னா, அதே நேரத்துல உங்க பிரிப்பரேஷனுக்கு வந்து இந்த 3லயே இன்னொன்னு ஆட் பண்றேன். பிரிப்பரேஷனுக்கு டைம் அலாட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறப்பயே பார்ட் டைம் போயிருக்காங்க. இப்ப டிகிரி முடிச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால ஜாப்க்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு பேப்பர் அரியர். அதனால இந்த 1 மந்த் நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு டிகிரி உங்க கையில. ஓகேவா? ஸோ அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? இது 3 டிப்ஸோடவே ஆட் பண்ணிக்கோங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, இது பிரிப்பரேஷன், மெட்டீரியல் கலெக்ஷன் இது எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால். என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வாங்கிடுங்க. எக்ஸாம் அன்னைக்கு நீங்க 1 ஹவர் பிஃபோரா வந்து எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. நல்ல ஒரு ஹோப்போட போங்க. வெறியோட போங்க. கண்டிப்பா இத முடிச்சிடணும். என்னையே ஒரே ஒரு பேப்பர் தான். நீங்க அந்த 3 மணி நேரத்துல வந்து டிகிரி வாங்குறது உங்க கையில இருக்கு அப்படிங்கிறப்ப, தாராளமாக உங்களுடைய ஃபுல் ஹோப்பையும், நம்பிக்கையும், அந்த வெறியும் வந்து அதுல போட்டு படிச்சு நல்லா எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. 5வது ஸ்டெப் வந்து டிப்ஸ் என்னன்னா, நீங்க வந்து எக்ஸாம் உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதுறப்ப,
எந்த கொஸ்டின்ஸ் நல்லா தெரியுதோ அதெல்லாம் எழுதுங்க. அப்புறம் மத்த கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்துல யூ டோன்ட் ஒமிட் எனி கொஸ்டின். இது எல்லா வீடியோலயும், எல்லா டிப்ஸ்லயும் நான் சொல்லுவேன். எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணிறாதீங்க. இது லாஸ்ட் சான்ஸ் டூ யூ. சில நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நெறைய அதாவது கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. சார் 2020ல முடிச்சிருக்கேன். நாங்க சப்ளிமெண்டரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாமா? 2021ல முடிச்சிருக்கேன். அப்ளை பண்ணலாமான்னு நோ. ஓகேவா? இப்ப 2022 ஜூன், ஜூலைல எக்ஸாம் எழுதுனா ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு பேப்பர் மட்டும் அரியர் இருந்ததுன்னா தான் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அதனால நீங்க வந்து எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணாம எழுதுனா தான் வந்து உங்களுக்கு ஏதாவது பார்டர் மார்க்ல வந்தா கூட ஜஸ்ட் வந்து 2, 3 மார்க் போட்டு பாஸ் பண்ற அளவுக்கு உங்க கன்டென்ட் நீங்க எழுதியிருக்கணும். அதனால எதையுமே மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 டிப்ஸுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிக்ஸ் என்னன்னா சக்சஸ்க்கான ட்ரிக்ஸ் வந்து என்னன்னா நம்பிக்கை தான். ஓகேவா? அத ஃபுல்லா மனசுல வச்சுட்டு எழுதுங்க. உங்களுக்கு நாளைக்கு வந்து இது வேலை குடுக்கும், அல்லது மேற்கொண்டு படிப்ப குடுக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை, ஐயோ! யுஜி 3 வருஷம் படிச்சு, ஒரு பேப்பர்ல அரியர் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி இதெல்லாம் சில வருஷங்களா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அதெல்லாம் இல்ல. இருக்கக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்திக்கல அப்படின்னா தவறா போயிடும். பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.